தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் இந்த பலிபீடத்திலே இறை கரத்திலே ஒப்பு கொடுத்து இறை அருள் ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து கன்னியும் மறை சாட்சியுமான புனித லூசியாவினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். தான் இறைவன் மீது கொண்டிருந்த அன்பின் பொருட்டு, நம்பிக்கையின் பொருட்டு தன்னுடைய வாழ்வையே துச்சமென கருதி அதை மறை சாட்சியமாக கொடுத்தவர்தான் புனித லூசியா அல்லது புனித பிரகாசியம்மாள். நாமும் புனித லூசியாவை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இன்னல்கள் நெருக்கடிகள் வந்தாலும் இறைவன் மீதான நம்பிக்கையில் மனம் தளர மாட்டோம், அவர் மீதான நம்பிக்கையில் இன்னும் ஆழப்படுவோம் என்கின்ற உறுதியை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். புனித லூசியாவின் பரிந்துரை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியும் மறைசாட்சியுமான புனித லூசியாவின் மாட்சிக்குரிய பரிந்துரை எங்களுக்கு புதிய இதயத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் அவரது விண்ணக பிறந்த நாளை இன்று கொண்டாடி நிலையானவற்றை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை மற்றும் 9 முதல்
11 வரை. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையார் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும், தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும் உமது ஆற்றலை கிளர்த்தளச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடியின் மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை வசனங்கள் 10 முதல் 13 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17, இறை வசனங்கள் 10 முதல் 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித லூசியாவை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தினத்திலே அவருடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித லூசியா 283ஆம் ஆண்டிலே இத்தாலி தேசத்தில் சிராக்யூஸ் என்கின்ற ஒரு இடத்திலே பிறந்தவர். செல்வ செழிப்பான இடத்திலே பிறந்தவர். தந்தை ரோமையை சார்ந்த பெரிய பின்புலம் கொண்டவர். லூசியாவின் இளம் வயதிலேயே, சிறு வயதிலேயே தந்தை இறந்துவிட்டார். தாய் யுத்திசியாவின் அரவணைப்பில், பாதுகாப்பில் பக்தியுள்ள ஒரு மகளாக புனித லூசியா வளர்ந்து வந்தார். மற்ற பல மறைசாட்சியர்களிடத்தில் காணப்பட்ட அந்த ஒரு பண்பு, இயல்பு புனித லூசியாவிடத்திலும் காணப்பட்டது. தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விருப்பம் உடையவராக இருந்தார். அதே போல தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய கற்பை இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்தார். இறைவனுக்கு அர்ப்பணித்திருந்தார். தன்னுடைய இந்த 2 விருப்பங்களையும் தன்னுடைய தாயிடத்திலே அவர் எடுத்து சொல்ல, அந்த தாயிடமிருந்து அவருக்கு அதற்கான ஆதரவு கிடைக்கவில்லை. தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்விக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே இருந்தார். அதன்படி திருமண ஏற்பாடுகளும் அந்த நிச்சயம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடந்து முடிந்தன. இந்த சூழ்நிலையில் புனித லூசியாவிற்கு தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய தாயிடத்திலே சொல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏறத்தாழ அவர்களுடைய அந்த காலகட்டத்திலிருந்து 52 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேரரசன் தீசியூஸ் என்பவன் நடத்திய அந்த மறை கலகத்திலே புனித ஆகத்தா என்கின்ற கன்னி மறை சாட்சியாக தன்னுடைய உயிரை இறைவனுடைய கரத்திலே கையளித்திருந்தார். அவருடைய கல்லறை இவர்களுடைய இந்த சிராக்யூஸ் என்கின்ற இடத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கட்டானியா என்கின்ற அந்த பகுதியிலே இருந்தது. அங்கு பல மக்களும் திரியாத்திரையாக சென்று புனித ஆகத்தாவின் கல்லறைக்கு சென்று வேண்டுதல் நடத்தி புனித ஆகத்தாவின் பரிந்துரை மூலமாக பல அற்புதங்களை, சுகங்களை பெற்று கொண்டிருந்தார்கள். எனவே புனித லூசியாவினுடைய தாய் யுத்திசியா லூசியாவை அங்கு அழைத்து செல்லுகின்றார். அங்கு புனித ஆகத்தம்மாளின் பரிந்துரையின் உதவியால் இரத்தப்போக்கினால் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த புனித யுத்திசியா லூசியாவினுடைய தாய் யுத்திசியா பரிபூரண சுகத்தை அங்கு பெற்றுக்கொண்டார். தன்னுடைய தாய் நல்லதொரு சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறார். எனவே இதுதான் சரியான தருணம் தன்னுடைய விருப்பத்தை தாயிடத்திலே எடுத்துரைக்க என்று நினைத்து லூசியா தன்னுடைய தாய் யுத்திசியாவிடம் தன்னுடைய விருப்பத்தை எடுத்துரைக்கிறார். அதே போல அவருடைய தாயும் லூசியாவினுடைய விருப்பத்திற்கு இப்பொழுது ஒப்புதல் தெரிவிக்கிறார். வீடு திரும்பிய உடனேயே தங்களுடைய சொத்தின் பெரும் பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு லூசியா பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த தருணத்தில் லூசியாவிற்கு ஏற்கனவே மன ஒப்பந்தம் செய்து வைத்திருந்த அவருடைய மணவாளன் அவரை சந்திக்க வருகிறான். லூசியாவை சந்திக்க வருகின்ற பொழுது லூசியா தன்னுடைய விருப்பத்தை அவரிடத்திலே தெரிவிக்கிறார். தான் தன்னுடைய கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்திருப்பதாகவும் இந்த திருமணத்திலே அவருக்கு விருப்பம் இல்லை என்றும் தன்னுடைய கருத்தை அவனிடத்திலே எடுத்து சொன்ன பொழுது அவனுக்கு கோபம் வந்தது. அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே என்ன செய்கின்றான்? ஆளுநனாக இருந்த பஸ்காசியூஸ் என்பவனிடத்திலே போய் லூசியா ஓர் கிறிஸ்தவள் என்கின்ற செய்தியை, உண்மையை எடுத்து சொல்லி விடுகின்றான். இந்த பஸ்காசியூஸ் என்பவன் ரோமையினுடைய மன்னனாக இருந்த, பேரரசனாக இருந்த டயோக்ளீசியன் என்பவனுடைய ஆளுநனாக இருந்தான். இந்த டயோக்ளீசியன் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்தவ ஆலயங்களை தரைமட்டமாக்க துடிதுடித்தவன்.
திருவிவிலியத்தை எரித்து அதிலே இன்பம் கண்டவன். ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இறை மக்கள் என கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் சிறை பிடித்து அவர்களை சித்திரவதை செய்யவும் கொலை செய்யவும் முற்பட்டவன் தான் இந்த டயோக்ளீசியன். இப்படிப்பட்ட இந்த பேரரசனுடைய ஆளுநனாக இருந்தவன் தான் பஸ்காசியூஸ். பஸ்காசியூஸ் தன்னுடைய படை வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்து லூசியாவை இழுத்து வர அவரை கொலை செய்ய ஆணை பிறப்பிக்கின்றான். அந்த படை வீரர்கள் லூசியாவை போய் இழுத்து வர அவரை கொலை களத்திற்கு கொண்டு வர செல்லுகின்றார்கள். ஆனால் அங்கே இறைவனுடைய அருளால் புனித லூசியாவை அவர் இருந்த இடத்திலிருந்து அந்த படை வீரர்களால் நகர்த்த முடியவில்லை. அவர் அப்படியே அங்கே உறுதியாக நிலையாக இருந்து விட்டார். இதனால் ஆளுநனின் உத்தரவுப்படி படை வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? லூசியா இருந்த இடத்தை சுற்றி விறகு கட்டைகளை அடுக்கி நெருப்பு வைக்கிறார்கள். அந்த நெருப்பும் லூசியாவிற்கு எந்தவித தீங்கையும் ஏற்படுத்தவில்லை. தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் இறைவன் உறையும் இல்லம் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை சொன்ன புனித லூசியா இறுதியாக 304ஆம் ஆண்டு இதே நாள் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வாளுக்கு இரையாகி கிறிஸ்துவுக்கு மறை சாட்சியாக தன்னுடைய உயிரை கையளித்தார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் மீது தான் கொண்ட அன்பின் பொருட்டு, நம்பிக்கையின் பொருட்டு தன்னுடைய வாழ்வையே துச்சமென கருதி இழக்க துணிந்தவர்தான் புனித லூசியா. நாமும் புனித லூசியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில் இன்னும் ஆழப்பட முயற்சி செய்வோம். புனித லூசியாவின், புனித பிரகாசியம்மாவின் வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியால் நாமும் கிறிஸ்துவுக்கு உயிருள்ள உண்மையுள்ள சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ முயற்சி செய்வோம். இன்று 2 வாசகங்களுமே எலியா இறைவாக்கினரை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். எலியா இறைவாக்கினர் யாவே கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பதை தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் பறைசாற்றியவர். பாகாலும் எங்கள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் யாவைதான் உண்மை கடவுள் என்பதை தன்னுடைய வாழ்வால் என்பித்து காட்டியவர். நாமும் நம்முடைய வாழ்வால், நம்முடைய வார்த்தையால் நம்முடைய இறைவனுக்கு சாட்சியமாக வாழ புனித லூசியாவை, எலியா இறைவாக்கினரை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து வாழ எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இடுக்கண்கள், நெருக்கடிகள், அவமானங்கள் வந்தாலும் கூட இறைவனை விட்டு விலக மாட்டோம், இறைவனுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வோம் என்கின்ற உறுதியை ஏற்றவர்களாக அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். தந்திடவே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, லூசியா எனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற கன்னியும் மறைசாட்சியுமான புனித லூசியா, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாற்றி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, லூசியா எனும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன்
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.